ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா PM கிசான் திட்டத்தில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதில் மாதம் கிடைக்கக்கூடிய 2000 அதாவது 6000 உங்களுக்கு மொத்த வருமானம் அந்த ஆண்டுக்கு அந்த வருமானம் உங்களுக்கு வராமல் போயிடும். அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். PM கிசான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் இருக்கிற தகுதியான விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை 3 தவணையாக வர வைக்கப்பட்டு இருக்கு. இதுவரையும் கிட்டத்தட்ட 20 தவணைகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு மத்திய அரசு ஸ்கீமு PM கிசான் திட்டம். இந்த திட்டத்திலிருந்து 2025ஆம் ஆண்டுக்கான முதல் தவணை வந்து பிப்ரவரி மாதத்துலையும், 2வது தவணை வந்து 20வது தவணை வந்து ஆகஸ்ட் மாதத்துலையும், 3வது தவணை வந்து தீபாவளிக்கு முன்னாடியே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இனிமேட்டுக்கு கொடுத்துருவாங்க கூடிய விரைவில். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா தனித்துவ அடையாள அட்டை அப்படிங்கிறது ஒரு அடையாள அட்டை. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கிறோம். அந்த அடையாள அட்டை வந்து விவசாயிகளுக்கு கம்பல்சரி நம்ம வாங்கியிருக்கணும். அது வாங்கியிருந்தால் மட்டும்தான் இனிமேட்டுக்கு வரக்கூடிய தவணைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது அதிகாரப்பூர்வ தகவலா அப்படிங்கிறது இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் அவங்க தரப்பில் இருந்து சொல்லலை. ஆனாலுமே இந்த தனித்துவ அடையாள அட்டைங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்களில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த அட்டையை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா இறந்தவர்களுடைய பெயரும் அவர்கள் பெயரில் இருக்கிற நிலங்களை வந்து நீக்காமல் இருக்கிறதுனால அதோடைய பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறதுனால 21வது தவணை வந்து கொடுக்கறதுக்கான காலதாமதம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரீசனை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதனாலன்னு மட்டும் சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த தனித்துவ அடையாள அட்டை வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டு. பின்வரும் காலங்களில் இந்த தவணை வந்து இதன் மூலியமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி பதிவு பண்ணுறதுனா அருகில் இருக்கிற ஒரு சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி தனித்துவ அடையாள அட்டை பதிவு பண்ணணும்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நகலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கேள்வி கேளுங்க. அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட் வந்து ஒரு ஹேக் பண்ணி பிரச்சனையானதுனால போயிடுச்சு. புது அக்கௌண்ட் வந்து கீழேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து தாராளமாக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஜென்ரலாக உங்களுக்கு கமெண்ட்லேயுமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸையும் கேட்கலாம். நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நண்பர்களை இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. வேறு எதுவும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.